தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே சொத்தை தனது பெயருக்கு எழுதி வைக்காவிட்டால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிய பேரூராட்சி தலைவி மீது அவரது மாமியார் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்குடியைச் சேர்ந்த சொர்ணராணி என்பவர் தனது மருமகள் ஸ்நேகவள்ளி ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பேரூராட்சி தலைவர் என்பதால் நடவடிக்கை எடுக்க போலீசார் தயங்குவதாக கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார். என் பேர் சொர்ணராணி. நான் சிறுவேப்புடியில் இருக்கிற வீடு என் பேர் வீடு சொந்த வீடு. நாங்கள் குடியிருந்துக்கிட்டேன். எங்கள் மருமகள் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி சேர்மனாக இருக்கா ஸ்நேகவள்ளி பாலமுருகன் வீட்டை எனக்கு எழுதி கொடுன்னு என்னை அடித்து துன்புறுத்து கொலை செஞ்சிருவேன், வீட்டை விட்டு வெளியே போன விரட்டுறாங்க, அடிச்சிட்டாங்க, என்னை ரொம்ப துன்புறுத்துறாங்க, கொலை செஞ்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு காவல்துறை எனக்கு உதவி கொடுத்து தக்க நடவடிக்கை எனக்கு எடுக்கணும். அவங்க ஆளுங்க வச்சுக்கோங்க, அவங்க போலீஸை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் உதவி பண்ணணும்.